ஹாய், இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? ஸோ தூங்கி எழுந்தது பாருங்கள், பார்த்தீங்களாவே தெரியும் சோஃபாவில் எவ்வளோ துணி எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணி வீட்டையும் பெருக்கி தொடச்சாச்சு. இன்றைக்கி டியூஸ்டேன்றனால வீட்டில் விளக்கேற்றணும். ஸோ அதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் கூட்டி க்ளீனாக வச்சுட்டேன். எப்போதுமே நான் வீடு துடைக்கும்போது மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு தான் துடைப்பேன். ஏன்னா பேட் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அது எல்லாமே க்ளீன் ஆகிடும். ப்ளஸ் நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி, பல்லி இந்த மாதிரி தொல்லைங்க இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு துடைக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லும் அதுக்கு அந்த பூச்சிங்களும் வராதுங்க. ஸோ ஃபைனலாக அதை வீடு முழுக்க தொளிச்சு விட்டுட்டு மாப் போட்டாச்சு. மாப் போட்டதும் வீடு காஞ்சிருக்க கேப்பில் எங்கள் வீட்டு செடிங்களில் இந்த பூ பூக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே போய் பறிச்சுட்டு வந்துடலான்ட்டு சின்ன பவுல் எடுத்துகிட்டு போய் நான் பறிச்சுட்டு வந்தேன். மல்லி, நித்திய மல்லி இது எல்லாமே இருக்கிறனால இது நானே கட்டி சாமிக்கு வைப்பேன். ஸோ நம்ம செடியில் இருந்து பூ பறித்து சாமிக்கு வைக்கிறது என்னவோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். அப்படியே மொட்டை மாடிக்கு போய் துணி எல்லாம் காஞ்சிருந்தது, அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என் பையன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு அந்த பாலையும் காய வச்சுட்டேன். ஸோ எழுந்திரிச்சோன்னே அவருக்கு ப்ரோட்டீன் பவுட்ரு கொடுத்து அவருக்கு பூஸ்டப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமா சிங்கில் பாத்திரம் இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவனுக்கு வேர்க்கடலை தான் இன்றைக்கி அவிச்சு கொடுத்தேன். அதையும் அவிச்சு ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாசநிலை இதை நான் செவ்வாய் வெள்ளி எப்போதுமே பன்னீரால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சிடுவேன். ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக அதையுமே வச்சு முடித்து பூவு, கோலம் எல்லாமே போட்டு அதையும் வாசக்கால்லையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே என் பையன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் பண்ணிட்டேங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சான்னா அவர் கொஞ்சம் பார்த்துக்கிறணும். தூங்கி எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் குழந்தைங்க அழுவாங்கல்ல. ஸோ அவங்க கூட ஒரு 15 மினிட்ஸாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து என் பையனோட ஃப்ரெண்டு லத்திகான்றவ பக்கத்து வீட்டு பொண்ணு அவளும் வந்தோன்னே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு அவருக்கு ப்ரோட்டீன் மில்க்கும் ஈவினிங் அவிச்சு வச்ச வேர்க்கடலையும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மணியும் 6 மணி ஆனதும் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி எல்லாம் சாமிக்கு காட்டிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இந்த ஈவினிங் ரொட்டீனை அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி ஈவினிங் ரொட்டீன் போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட்